கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் யாவருக்கும் என் நண்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தெய்வ பிள்ளைகளே, பவுலடியார் எபிரேயரின் புத்தகத்திலே 12வது அதிகாரத்தில் இப்படி எழுதியிருக்கிறார். 14வது வசனத்தில், யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தமுள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள், பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லை. யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள். இந்த வசனத்தின் அர்த்தத்தை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். தேவ ஆவியானவர், நல்லாவியானவர் நமக்கு என்ன சொல்லுகிறார்? பரிசுத்தவான்களாய் இருக்கும்படி நாடுங்கள் என்றும், யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் நாடுங்கள் என்றும் சொல்லியிருக்கிறார். காரணம், நாம் தேவனை தரிசிக்க வேண்டும் என்றால், தேவனுடைய வார்த்தைகளை கேட்க வேண்டும் என்றால், பரிசுத்தம் என்பது முக்கியமாக இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கை தூய்மையாக இருக்க வேண்டும். சமாதானமாய் எல்லாரோடும் இருக்க எப்படி முடியும்? தேவ பிள்ளைகளே, ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். உங்களை துன்மார்க்கர்களுடைய பாதைகளிலே வழிநடத்துகிறவர்களோடும், பாவிகளுடைய பாதைகள், பாவத்தின் பாதைகளிலே வழிநடத்துகிறவர்களோடும் நீங்கள் குடியிருந்தால், அவர்களோடு ஐக்கியமாய் இருந்தால், உங்களுடைய வாழ்க்கையிலே சமாதானம் இருக்காது. எப்பொழுதும் இருமனமாய் காணப்படும். நீங்கள் அவர்கள் செய்கிற தவறுகளை மாம்ச ரீதியாக செயல்பட்டு செய்தாலும் உள்மனமானது உங்களை விடாது. உங்கள் மனமானது நீங்கள் செய்கிற தவறை சுட்டி காட்டி கொண்டே இருக்கும், குழப்பம் ஏற்படுத்தி கொண்டே இருக்கும். அப்படியுள்ளவர்களிடம் நீங்கள் எப்படி சமாதானமாக இருக்க முடியும்? ஆகவே வேதம் என்ன சொல்கிறது? யாவரோடும் எப்படி சமாதானமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறது. பாவிகளும் துன்மார்க்கர்களும் இருக்கிற இடத்திலே இருந்து நீங்கள் வெளியேறுங்கள், அவர்களை நேசியுங்கள். உங்களுடைய சரீரத்தை நீங்கள் நேசிப்பது போல அவர்களை நேசியுங்கள். காரணம், அவர்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று நேசியுங்கள். ஆனால் அவர்களோடு ஐக்கியம் வைக்காதீர்கள். காரணம், பாவத்திற்கும் பரிசுத்தத்திற்கும் சம்பந்தம் இல்லை, நீதிக்கும் அசுத்தத்திற்கும் அநீதிக்கும் சம்பந்தம் இல்லை. ஆகவே நீதியானது அநீதியோடு இணைந்தால் அதுவும் அநீதியாக மாறும். பரிசுத்தமானது பாவத்தோடு இணைந்தால் அதுவும் பரிசுத்தமாய் மாறாது, பாவமாய் தான் மாறும். காரணம், பரிசுத்த பிள்ளைகள் பாவிகளோடு அமர்ந்து இருக்கையில் இச்சையானது குடிகொள்ளும். பிசாசு அப்படிதான் மதிமயக்குவான். தேவ பிள்ளைகளே, ஆதாமோடு இருந்தவரையிலும் ஏவாள் பாவம் செய்யவில்லை. ஆதாமை விட்டு விலகின பிறகு ஏவாள் பாவம் செய்கிறாள். ஆதாம், அந்த பரிசுத்தம் பாவம் செய்த ஏவாளோடு இணையும் பொழுது அதுவும் பாவியாய் மாறுகிறது. தேவ பிள்ளைகளே, நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கும் வரையிலும் பிரச்சனை இல்லை. ஆனால் பாவிகளோடு இணையும் பொழுது உங்களுடைய சமாதானத்தை இழந்து விடுவீர்கள். பரிசுத்தமுள்ள சமாதானம் வேண்டும். உங்களுடைய வாழ்க்கையிலே சமாதானத்தை பெற்றுக் கொள்ளுவதற்கு ஒரே வழி, தேவனோடு ஐக்கியம் அடையுங்கள். God bless you.